அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 5வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், இந்த சம்பவம் மார்க் 2வது அதிகாரத்துல 1-12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அது கப்பர்நகூம் பட்டணத்துக்கு இயேசு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பட்டணம்ன்றது கப்பர்நகூம். அங்க குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். முதல்ல இயேசுவை பார்க்கறான், முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறான், தன்னுடைய பிரச்சனைய சொல்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். விசுவாசத்தோடு உங்களால சுகமாக்க முடியும் அப்படின்ற விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்கிறான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதனால அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சுகம் வேணும்னு கேட்கிறான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல குஷ்டரோகிய தொடமாட்டாங்க, அவங்கள தீட்டா நினைச்சாங்க, அவங்கள ஜனங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. ஆனா இயேசு அதெல்லாம் பார்க்கல. தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. வல்லமையான அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அற்புத சுகத்தை அவன் பெற்று கொண்டான். குஷ்டரோகம் அந்த நாட்கள்ல குணமாக்குறது கடினமான வியாதியா இருந்துச்சு. ஆனா இயேசு சொன்ன மாத்திரத்துல அவன் சுகம் அடைந்தான். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். யார்கிட்டையும் சொல்லாத, ஆனா ஆசாரியரிடத்துல போய் நீ சுத்தமானதுனால மோசே கட்டளையிட்ட நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டபடி நீ சுகமானதுக்கு சாட்சியா பலியை செலுத்து அப்படின்னு சொல்லி. லேவியராகமம் 14வது அதிகாரத்துல 1-32 வசனத்துல ஒரு குஷ்டரோகி சொஸ்தம் ஆயிட்டா என்னெல்லாம் செய்யணும், பலி எப்படி செலுத்தணும் அப்படின்ற விவரத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அதன்படி நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து சாட்சியாக பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு, யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாரு, ஆனா அவருடைய கீர்த்தி எல்லா இடத்திலையும் பரவிச்சு. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்க 2 காரியத்துக்காக. ஒண்ணு, அவர் பண்ற உபதேசத்தை கேட்கறதுக்காக. 2வது, அவரால தங்களுடைய வியாதி சுகமாகி வியாதி நீங்கி சுகம் அடையணுன்றதுக்காக இயேசுவை தேடி திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
இவரை தேடி ஜனக்கூட்டங்கள் வந்தாங்க. ஆனா அவர் தனியா போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நம்ம அவருடைய ஜெப வாழ்க்கைய பார்க்கிறோம். தனிமையான இடத்துல போய் தேவனோடு ஐக்கியப்பட்டதை பார்க்கிறோம். அதனாலதான் அவருடைய ஊழியங்கள்ல தேவ வல்லமை வெளிப்படுகிறத பார்க்கிறோம். நம்மளும் தனியா ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கணும். அது நமக்கு பலனையும் வல்லமையும் கொடுக்கும். தனி ஜெபம் ரொம்ப அவசியம். தனியா ஒரு இடத்துக்கு போறாரு, தேவனோடு ஐக்கியப்படுறாரு. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலியா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு கூட்ட மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும். இவங்க எல்லாம் நியாய பிரமாணத்தை நன்கு கற்றவர்கள், சட்ட திட்டங்களை நல்லா அறிந்தவர்கள். அவங்க எல்லாம் கூடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவங்க எல்லாரும் பார்க்கும்படியா வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இதே சம்பவம் மார்க் 2 சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 4 மனுஷர் வந்து திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க 4 பேருக்கும் இந்த திமிர்வாதக்காரனை எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரணும், அவர் சுகமாக்கணும். விசுவாசத்தோடு செயல்படுறாங்க. விசுவாசத்தை தங்களுடைய கிரியையில காட்டுறாங்க. அவனை வந்து நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்க அவனை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்பட்டாங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல், ஜனம் ரொம்ப கூட்டமா இருக்கு, அந்த வீட்டுல உள்ள போறதுக்கு பாதையே இல்ல, இடமே இல்ல, வகை காணாமல், கூட்டம் நிறைய இருக்கு, உள்ள போக முடியல, சரி வாங்க தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. உறுதியா இருந்தாங்க, உறுதியா செயல்பட்டாங்க. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன வழி அப்படின்றத பாக்குறாங்க. வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். தட்டோடு மேல இருக்கிறதை எடுத்துட்டு உள்ள திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அந்த 4 பேருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்றான்னா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆவிக்குரிய சுகத்தை முதல்ல ஆண்டவர் வந்து சொல்றார். பாவம் மன்னிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகும்படியே சொல்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் பக்கத்திலே இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன குற்றப்படுத்துறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, தேவன் ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல, மனுஷனா பார்த்தாங்க. யோசேப்பின் குமாரன் அப்படின்றதுதான் அவங்களோட மனசுல இருந்துச்சு. அதனால இயேசு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோடனே தேவதூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தனைக்குள்ள கூட அவருக்கு தெரியும். மனுஷரா இருந்தா மற்றவங்களோட சிந்தனைகள் நமக்கு தெரியாது, என்ன யோசிக்கிறாங்கன்றது தெரியாது. அவங்க பேச்சுதான் அவங்கள வெளிப்படுத்தும். ஆனா இயேசு வந்து தேவனுடைய குமாரன்,
அவர் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார். இவங்க இப்படி சிந்திக்கிறத அவர் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உடனே கேட்கிறார், நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பாவம் மன்னிக்கப்படுறதுன்றது கண்ணால பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துறது. எழுந்து நட அப்படின்னு சொல்றது என்னன்னா, சொன்ன உடனே அது நடந்துச்சுன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம். இது எது எளிது அப்படின்னு கேட்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, இந்த பூமியில மனுஷன் செய்கிற பாவங்களை மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல சொன்னது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. இப்ப சரீர சுகத்துக்காக சொல்லும்போது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்பாக உடனே தான் படுக்கைய எடுத்துக்கிட்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கடந்து போனான். அற்புத சுகத்தை, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி ரொம்ப பயந்துட்டாங்க. அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியத்தை நாங்க பார்த்தோம். நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்த அவன் எழுந்து நடந்து போகிறத பார்த்து அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நம்ம விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் இயேசுவின் வல்லமைய பார்க்கலாம். அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது, முதல்ல ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்கிறான். அவர் தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்குன்னு சொன்னாரு. உடனே குஷ்டரோகம் நீங்கி போயிடுச்சு. இதை யாருக்கும் சொல்லாம ஆசாரியர் இடத்துல போய் காட்டி அதுக்கு சுகமானதுக்கு சாட்சியா பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஆனா அந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் பரவி திரளான ஜனங்கள் அவர் பேசுறத கேட்கவும் அவரால் சுகம் அடையவும் தேடி வந்தாங்க. ஆனா அவர் வந்து தனிமையான இடத்துக்கு போய் வனாந்திரத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. நம்மளும் ஜெப வாழ்க்கையில இயேசுவை போல தனித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஒரு நாள் கப்பர்நகூம்ல கூடி இருந்தாங்க. அந்த நேரத்துல நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால வீட்டு கூரை வழியா உள்ள இறக்குனாங்க. அந்த 4 பேரோட விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து, முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. கூடியிருந்த ஜனங்கள் வந்து, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? தேவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட இருதய சிந்தனையெல்லாம் இயேசு அறிந்து, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவன் சுகம் அடைஞ்சு தன்னோட படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கடந்து சென்றான். இதெல்லாத்தையும் பார்த்த ஜனங்கள்
தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இந்த அதிசயமான காரியத்தை பார்த்து பயம் நிறைந்தவர்களானார்கள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க செய்த 2 அற்புதங்களை குறிச்சு நாங்க தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இன்றைக்கும் நீர் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்களும் உம்மை போல ஆண்டவரே தனித்திருந்து ஜெபிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயமான காரியங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாய் அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ஊழியத்தை செய்ய பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.